ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்மூத்தி பார்க்கலாமா? அதுக்கு என்ன போடுறேன் பாருங்கள். ரெட் பனானா இதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் பசங்க அப்படியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஜூஸாவோ இல்லை ஸ்மூத்தியாவோ ஏதோ பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு நம்ம போட போகிறது ட்ராகன் ஃப்ரூட்டோட இதையும் போட்டுக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட்டையும் போட்டுக்கலாம். இப்போ சம்மரில் வீட்டில் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 10 பாதாம் ஊற வச்சுருக்காங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. உடைச்சி வச்ச பாதாமில் கொஞ்சோண்டு பால், காய்ச்சின பால், ஆற வச்ச பாலுங்க, அதை சேர்த்துக்கிறேன். இதை இப்போ மிக்சியில் அரைக்கணும். நான் இதில் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால சுகர். நம்ம பெரியவங்களுக்கு வேணுன்னா ஹனி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம செவ்வாழைப்பழமும் ட்ராகன் பழமும் கட் பண்ணி போட்டு அதோட மிக்சியில் சர்க்கரையும் போட்டு அரைச்சோம் இல்லையா. இப்போது ஆல்ரெடி நான் பாதாம் அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இதோட சேர்த்துட்றேங்க. இதில் கொஞ்சோண்டு பால் சேர்த்துட்றேங்க. இதை ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பனானா ட்ராகன் ஃப்ரூட் ஸ்மூத்தி. இதை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தும் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு. இவங்க ஸ்நாக்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த சம்மர் டைமில் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி பசங்க சம்மரில் தாங்க முடியாமல் இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. யாருமே இந்த செவ்வாழைப்பழம்லாம் டேரெக்டாக சாப்பிட்டு நான் பசங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. செவ்வாழைப்பழம் கொடுத்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுமாரி ட்ராகன் ஃப்ரூட்டில் அத்தனை இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் அதையும் சேர்த்து கலந்து, பாதாமில் உங்களுக்கு இருக்குது, பாதாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதையும் கலந்து ஸ்மூத்தி மாதிரி பண்ணி கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.